இன்றைக்கு இந்திய ரயில்வேல ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. முதல் முறையாக 85,000 கோடி ரூபாய்க்கு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பல திட்டங்களை தொடங்கி வைக்கவும் பல திட்டங்களை அடிக்கல் நாட்டவும் இருக்கிறார்கள். இந்தியா கடந்த 10 ஆண்டுகளில் நம்முடைய நாடு மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக பிரதமருடைய மாஸ்டர் பிளான், நேஷனல் மாஸ்டர் பிளான் என்று சொல்லக்கூடிய கதி சக்தியின் கீழே தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையங்கள், விமான போக்குவரத்து, போர்ட் என்று சொல்லக்கூடிய கடல் போக்குவரத்து, வாட்டர்வேஸ், அதுக்கு அடுத்தபடியே மிக முக்கியமான கதி சக்தியின் கீழே ரயில்வே துறை இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ரயில்வே துறையினுடைய வளர்ச்சியினுடைய வேகமாகவும் அதே நேரத்தில் அதிக அளவிலையும் இன்றைக்கு வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வந்தே பாரத் ரயில்கள் 10 வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு புதிதாக நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கிறது. இந்த வந்தே பாரத் ரயிலினுடைய சிறப்பம்சம் நம்மளுடைய ஆத்ம நிர்பர் பாரதத்தின் கீழே, சுயசார்பு பாரதத்தின் கீழே உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நம்மளுடைய தொழில்நுட்பம், குறிப்பாக நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகின்ற இந்த வந்தே பாரத் ரயில். இந்த வந்தே பாரத் ரயிலினுடைய மற்றும் சிறப்பம்சம், இந்த வந்தே பாரத் ரயில் மிக வேகமாக போகக்கூடும், குறித்த நேரத்தில் போகக்கூடும். இங்கிருந்து நகரங்களை மிக சீக்கிரமாக இணைப்பதற்கு தொழில் செய்பவர்களுக்கு இங்கே கோயம்புத்தூர்லேருந்து காலையில் சென்னை வந்துட்டு சென்னையில் அவங்க பிஸ்னஸ் முடிச்சுட்டு மறுபடியும் கோயம்புத்தூருக்கு போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த கனெக்டிவிட்டி இந்த வந்தே பாரத் ரயிலுக்கு இருக்கிறது. ஏற்கனவே சென்னையிலிருந்து மைசூருக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் சேவையானது இருந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கும், சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கும், சென்னையிலிருந்து திருப்பதி மார்க்கமாக விஜயவாடாவுக்கும், அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கும் இன்னும் ஒரு சேவை வர இருக்கிறது, பெங்களூர்லேருந்து மதுரைக்கு. இப்படி சென்னை, தமிழ்நாடு, முக்கியமான நகரங்கள், அனைத்து நகரங்களையுமே இணைக்கும் விதமாக நம்மளுடைய வந்தே பாரத் ரயிலானது இருந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய நேற்றைக்கு கூட நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை, குறிப்பாக ஹைவேக்கான திட்டங்களை தொடக்கி வைத்தார்கள். அதில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8 திட்டங்கள் நேற்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 180 திட்டங்கள் தமிழ்நாடுக்கு தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 168 ஸ்டேஷன்களில் 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட், 1 ஸ்டேஷன் 1 ப்ராடக்ட். அதனால ஒரு ஸ்டேஷனுக்கும் ஒரு ப்ராடக்ட். அது கிட்டத்தட்ட 160க்கு மேலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய பிரதமர் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். அதே போல் சென்னையிலிருந்து பெங்களூர் வழியாக மைசூருக்கு இன்றைக்கு இந்த வந்தே பாரத் ரயிலானது தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. இந்த வந்தே பாரத் ரயில் தொடங்குவதோடு இல்லாமல் இன்றைக்கு வளர்ச்சியடைந்த பாரதம், நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய லட்சியம், இந்த நாடு 2047 நாம் வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும். அதை நோக்கி நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்மளுடைய உள்கட்டமைப்பை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால தான் மும்பையிலிருந்து இந்தியாவில் முதல் முறையாக மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு நம்மளுடைய இந்த புல்லட் ட்ரெயின் வசதி, அதற்கான வேலைகளும் கூட முடிஞ்சு கூடி சீக்கிரம் அந்த புல்லட் ட்ரெயினும் நாம் பிரயாணம் பண்ணுறதுக்கான வசதிகளை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு தேசத்தினுடைய வளர்ச்சி உள்கட்டமைப்பு, அப்படிப்பட்ட அந்த உள்கட்டமைப்பை ரயில்வே ஆகட்டும், ஹைவேக்கள் ஆகட்டும், விமான போக்குவரத்தாகட்டும், கப்பல் போக்குவரத்து, இப்படி சரக்குகளை கொண்டு சேர்வதற்கு மேற்கொண்டு இந்த ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், கப்பல் போக்குவரத்து, அதே போல் லாஜிஸ்டிக் என்று சொல்லக்கூடிய ஒரு உள்கட்டமைப்பை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ரயில்வே துறை நாம் உண்மையாலுமே திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு எந்தெந்த நேரத்தில் நாம் ரயில்வே திட்டங்களை சொல்லுகிறோமோ உடனடியாக அவர் தமிழ்நாட்டுக்கான
அத்தனை திட்டங்களையும் ஒப்புதல் கொடுத்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நிதியாண்டில் மட்டுமே 6000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் நம்முடைய ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ₹1 ₹2 அல்ல. 2014க்கு முன்னாடி, அதாவது கடந்த 9 வருஷம், அந்த 2009லிருந்து 2014 வெறும் 800 கோடி ரூபாய் தான் ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் இந்த நிதியாண்டில் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு 6000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமில்லாமல் 9 புதிய ரயில் மார்க்கங்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது புதிதாக. அதே போல தான் இன்றைக்கு ரயில்வேனுடைய வளர்ச்சி ஏழை எளிய மக்கள் அனைவரும் பயன்பெறும் விதத்தில் வியாபாரிகள், மாணவர்கள், தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் பயன்பெறும் விதத்தில் இன்றைக்கு இந்த ரயிலானது வந்தே பாரத் ரயில் நம்ம தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதியையும் நமக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கனெக்டிவிட்டியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.